Okay, so we will start from the plate with the whole problem. ஸோ ப்ரீவியஸ் செஷனில் நம்ம எதெல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னா ஹவு டு மெஷ் அண்ட் ஹவு நாட் டு மெஷ் அண்ட் தென் தியரி ஆஃப் மெஷ்ஷிங் இதை பற்றிலாம் வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பார்த்துருப்போம். அண்ட் இது வரைக்குமே நம்ம வந்துட்டு மெஷ்ஷை பற்றி அந்த அளவுக்கு நிறைய வந்துட்டு என்ன பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னா பேசியிருக்க மாட்டோம். மெஷ்ஷில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் என்ன பண்ணியிருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்ளமில் எப்படி வந்துட்டு மெஷ்ஷில் இருக்கிற என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ த்ரூ அன் எக்ஸாம்பிள் நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா மெஷ் வந்துட்டு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதில் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, Workbench. ஸோ என்னோடய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதில் ட்ரா பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு பிளேட் இருக்குது, இந்த பிளேட்டுக்கு நடுவில் ஒரு ஹோல் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம இதை வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம் இதை பற்றி. ஸோ இந்த பிளேட் அப்படிங்கிறது எனக்கு ஒன் சைட் ஃபுல்லாக வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இன்சைடு வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா லோடு வந்துட்டு ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதில் எனக்கு இந்த பிளேட்டோட ஹோலில் இதோட டயமீட்டர் அப்படிங்கிறது எனக்கு 50 mm. ஸோ திஸ் இஸ் ரேடியஸ். ஸோ R50 அண்ட் இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1000 × 1000. ஸோ எல்லாமே வந்துட்டு எனக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா எம்எம்மில் தான் வந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த இடத்துல எனக்கு ஆக்ட் ஆகிற லோடோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10,000 Newton. ஓகே, அண்ட் யூ ஆல் நோ தேட் எந்த இடத்துல வந்துட்டு ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீஜன் தான். ஸோ ஆப்வியஸாக அந்த ஹோலை சுற்றி இருக்கிற இந்த ரீஜன். ஸோ ஏன் அப்படின்னா வேர் தேர் இஸ் அ மினிமம் ஏரியா தேர் இஸ் அ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ யூ நோ தட் டி ஃபீச்சர்னால் என்ன அண்ட் தென் எந்தெந்த ஃபீச்சர்லாம் டி ஃபீச்சர் பண்ணலாம் அப்படிங்கிறலாம் வந்துட்டு தெரியும். ஸோ இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோல் அப்படிங்கிறது இது ஒரு டிசைன் ஃபீச்சர். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் எனி ஃபில்லர்ஸ் ஆர் சாம்பர்ஸ் ப்ராபப்ளி யூ கேன் delete that also. ஸோ இதான் வந்துட்டு என்னோடய கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த ப்ராப்ளமை ஃபர்ஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் ஓப்பன் ஆன்சர்ஸ் Workbench. ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அப்படிங்கிற அனாலிசிஸ் சிஸ்டமை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஒன்ஸ் இது எனக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் ஆனதுக்கப்புறமா இதில் ஜாமெண்ட்ரி அப்படிங்கிறத டபுள் டேப் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு இன்ஜினியரிங் டேட்டா இந்த இடத்துல இருக்குது. பட் இந்த அனாலிசிஸில் எனக்கு அந்த இன்ஜினியரிங் டேட்டா அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாகவே இருக்கட்டும். ஏன்னா என்னோட மெட்டீரியல், ஸோ இதோட மெட்டீரியல் அப்படிங்கிறது நான் எதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல். ஸோ இதான் வந்துட்டு எனக்கு டிஃபால்ட்டான மெட்டீரியல். ஸோ நான் அதே இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அசைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ வாட் ஐ எம் லுக்கிங் ஃபார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வேல்யூ. ஸோ ஆர் எல்ஸ் யூ கேன் சே இட் ஆஸ் அ ஸ்ட்ரெஸ் தட் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ஆர் யூ கேன் சே இட் ஆஸ் அ stress concentration factor or maximum stress. So this stress concentration factor is a constant and we are looking for the stress max in this plate. Okay, so இதைத்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதெல்லாமே நமக்கு தெரியும். ஸோ எஸ், we will discuss எப்படி இதை அனாலிட்டிக்கலாக சால்வ் பண்ணுறது as well as சாஃப்ட்வேர்லேயும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் we have to create this model. ஏன்னா இந்த மாடலுங்கிறது நம்மக்கிட்ட இப்போ இல்லை. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் பண்ணணும். I'll choose XY plane and say look at ஸ்கெட்சிங்குள்ளார ஒரு ரெக்டாங்கிள் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வரைகிறேன். ஸோ ஒன்ஸ் எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சதுமே okay, so one thing you have to do here is you need to change the unit system.
ஃபர்ஸ்ட். ஸோ ரைட் நோ இது எல்லாமே வந்துட்டு எதில் இருக்குது அப்படின்னா மீட்டர்ஸில் வந்துட்டு இருக்குது. ஸோ ஐ வில் delete the sketch and go to units and change to millimeters. once அது சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா and say look at, you can do that analysis. okay, so before dimension நான் இதுக்கான constraints வந்துட்டு கொடுத்துட்றேன். எனக்கு இது symmetrically இருக்கணும். symmetry, this is my symmetry axis, this and this should be symmetry, and also this is my symmetrical axis, this and this should be symmetry. ஸோ அதர்வைஸ் இது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் சிமெட்ரி கொடுக்கலாட்டி டைமென்ஷன் கொடுக்குறப்ப ஒன் ஆஃப் த சைடு வந்துட்டு ரொம்ப பெருசாகவும் அனதர் சைடு ரொம்ப சின்னதாகவும் வந்துட்டு என்ன ஆகிடும் போயிடும். ஸோ அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சிமெட்ரி அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். ஆர் எல்ஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 1000 அப்படின்னா ஃப்ரம் ஹியர் டு ஹியர் 500 அப்படின்னு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் டைமென்ஷனுக்குள்ளார போயிட்டு இந்த லைனை வந்துட்டு என்ன பண்ணுறேன் 1000 அப்படின்னு என்ன பண்ணுறேன் மார்க் பண்ணுறேன். அண்ட் ஆஸ் ஐ செட் பிஃபோர் இந்த மாதிரி ஆயிருக்கு. அண்ட் கீழே இதோட டைமென்ஷன் அப்படிங்கிறதும் என்னது 1000. ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் வந்துட்டு என்ன ஆகிடுச்சு கிடச்சிருச்சு. நடுவில் எனக்கு ஒரு ஹோல் வந்துட்டு வேணும். ஸோ கோ டு ட்ரா டூல்ஸ் அண்ட் செலக்ட் சர்க்கிள். ஸோ ஒன் சர்க்கிள் செலக்ட் ஆனதும் இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் நான் ட்ரா பண்ணுறேன். அண்ட் டைமென்ஷனுக்குள்ளார போயிட்டு ஜென்ரல் டைமென்ஷன், இதோட டயாமீட்டர் அப்படிங்கிறது எனக்கு 100. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ரேடியஸ் தான் இதை 50 அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ டயாமீட்டர் அப்படிங்கிறது எனக்கு எவ்வளவு 100. ஓகே, ஸோ ஒன்ஸ் எனக்கு ஸ்கெட்ச் அப்படிங்கிறது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா க்ரியேட் ஆகிடுச்சு. இதை நான் சர்ஃபேஸாக வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எப்படி சார் வந்துட்டு நான் ஒரு ஸ்கெட்சை வந்துட்டு சர்ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணுறது? ஸோ ஒன்ஸ் வந்துட்டு எனக்கு ஸ்கெட்ச் வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு, அதுவும் ப்ளூ கலரில் இருக்கிறதுனால இது வந்துட்டு ஒரு ஃபுல்லி டிஃபைன்டு ஸ்கெட்ச். கான்செப்ட், ஸோ வில் ஹேவ் அன் ஆப்ஷன் கால்டு சர்ஃபேஸ் ஃப்ரம் த ஸ்கெச்சஸ். ஸோ இந்த ஆப்ஷனை வந்துட்டு சூஸ் பண்ணுறேன். அண்ட் யூ ஹேவ் டு செலக்ட் த ஸ்கெட்ச். நான் டேரெக்டாக இங்கேருந்தே sketch 2 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா இல்லாட்டி தனித்தனியாக லைன்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணணும். அண்ட் மேக் ஷூர் யூ ஆர் இந்த எட்ஜ் செலக்டர் மோட். பட் நான் இந்த கேஸில் ஸ்கெட்சை டேரெக்டாக செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் சே கிளிக் ஆன் அப்ளை. ஓகே, ஸோ ஆப்ரேஷனில் ஆட் மெட்டீரியல் தான். அண்ட் இந்த இடத்துல சர்ஃபேஸ்க்கான திக்னஸை வந்துட்டு அசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிசைன் மாடியூலர்லேயே பண்ணலாம். இல்லை நான் வந்துட்டு மெக்கானிக்கல்லே வந்துட்டு அசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நாட் அன் இஷ்யூ, அங்கே உள்ளே போய் கூட வந்து பண்ணிக்கலாம், அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸில் நான் திக்னஸ் பற்றி நான் பேசவே இல்லை. ஸோ திக்னஸ் இல்லாமல் இதை சால்வ் பண்ண முடியாது. ஸோ த திக்னஸ் இஸ் அன் அடிஷ்னல் டேட்டா. திக்னஸ் அப்படிங்கிறது இந்த பிளேட்டுக்கு 10 mm. ஓகே, ஸோ ஃபானோ நான் அந்த திக்னஸை நான் இங்கேயே வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஃபைன் பண்ணிடுறேன் 10 mm. ஸோ ஒன்ஸ் நான் திக்னஸ் வந்துட்டு கொடுத்ததுக்கப்புறமா கிளிக் ஆன் ஜென்ரேட். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் பாடி அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சர்ஃபேஸ்க்கு லிட்ரலாக பார்த்தோம் அப்படின்னா எந்த திக்னஸும் வந்துட்டு கிடையாது. பட் அடிஷ்னல் டேட்டாவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 10 mm திக்னஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இந்த 10 mm திக்னஸ் அப்படிங்கிறது எனக்கு எப்போ தான் தெரியும் அப்படின்னா நான் இந்த சர்ஃபேஸை மெஷ் பண்ணும்போது தான் எனக்கு அந்த 10 mm திக்னஸ் அப்படிங்கிறதே தெரியும். ஸோ அதுவும் மெஷ் வந்துட்டு எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னா 5 mm மேலேயும் 5 mm கீழேயும் வந்துட்டு என்ன ஆகும் அப்ளை ஆகும். ஓகே, ஸோ எனக்கு சர்ஃபேஸ் பாடி க்ரியேட் ஆகிடுச்சு. ஜாமெண்ட்ரி இஸ் ஓகே. இதை நம்ம மெக்கானிக்கல்குள்ளார கொண்டு போய்ட்டு எப்படி அனாலிசிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை யூ கேன் மினிமைஸ் இட் ஆர் யூ கேன் க்ளோஸ் இட். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அது என்ன ஆகிடும்னா சேவ் ஆகி அதோட டேட்டா எல்லாமே மாடலுக்கு அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் எனக்கு வந்துட்டு இந்த பிளேட் வந்துட்டு இம்போர்ட் ஆனதுமே ஃபர்ஸ்ட் திங் வாட் யூ வாண்ட் டு டூ ஹியர் இஸ் கோ டு ஜாமெண்ட்ரி அண்ட் செலக்ட் த சர்ஃபேஸ் பாடி. உள்ள டீட்டெயில்ஸ் வியூக்குள்ளார போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் வால்யூம்ஸ் அண்ட் மாசஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கரெக்டாக செக் பண்ணிக்கணும். அண்ட் இஃப் யூ ஆர் ஃபேஸிங் எனி இஷ்யூஸ் அப்படின்னா ஜாமெண்ட்ரியை போயிட்டு திருப்பி செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ அது ஒரு ரூல். And the next thing is mesh. ஸோ இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் அண்ட் சே ஜென்ரேட் மெஷ் அப்படின்னு வந்துட்டு கொடுப்போம்.
ஸோ டிஃபால்ட்டாக ஒரு மெஷ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா க்ரியேட் ஆகும். இந்த மெஷ் குட் குவாலிட்டியா இல்லை புவர் குவாலிட்டியா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதையுமே வந்துட்டு கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ வி வில் டூ ஆர் அனாலிசிஸ். ஸோ லைக் ஆல்சோ இப்போயும் நம்ம அதே தான் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ ஒரு மெஷ் வந்துட்டு எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு. க்ரியேட் ஆனதுக்கப்புறமா பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் நான் வந்துட்டு கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல், ரைட் கிளிக் இன்சர்ட், எனக்கு ஒரு சைட் ஃபிக்ஸட் சப்போர்ட். ஸோ ஃபிக்ஸட் சப்போர்ட், மேக் ஷுர் யூ ஆர் இன் த எட்ஜ் செலக்டர் மோட். எட்ஜ் செலக்டர், செலக்ட் திஸ் எட்ஜ் அண்ட் சே அப்ளை. ஸோ ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட் அப்படிங்கிறது அப்ளை ஆகிடுச்சு. அண்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு இந்த எட்ஜில் அப்ளை ஆகணும், அதுவும் 10,000 Newton. ஸோ ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் அண்ட் சே இன்சர்ட், ஃபோர்ஸ், செலக்ட் திஸ் எட்ஜ். ஸோ ஒன்ஸ் த எட்ஜ் அப்படிங்கிறது செலக்ட் ஆனதுக்கப்புறம் அப்ளை அப்படின்னு கொடுங்க. அண்ட் எய்தர் யூ கேன் கோ ஃபார் வெக்டர் மெத்தட் ஆர் எல்ஸ் காம்பனன்ட் மெத்தட். ஸோ வெக்டர் அப்படிங்கிறது வி ஹாவ் டு கிவ் சம் எட்ஜ் ரெஃபரன்ஸ். ஸோ அந்த எட்ஜ் ரெஃபரன்ஸில் ஒரு ஃபோர்ஸுங்கிறது அப்ளை ஆகும். ஏன்னா ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எந்த டேரெக்ஷனில் அப்ளை ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இல்லை இந்த காம்பனண்ட் வைஸே நான் வந்துட்டு சொல்கிறேன், எக்ஸ் ஆக்சிஸில் போகணும், இல்லை வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் போகணும், இல்லை ஜெட் ஆக்சிஸில் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் வந்துட்டு பண்ண முடியும். நான் இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸே கொடுக்கலாம், பட் நான் வெக்டரே வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல மேக்னிடியூட் அப்படிங்கிற இடத்துல நான் 10,000 Newton அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ரைட் நவ் இதே இந்த டேரெக்ஷன் வந்துட்டு எடுத்திருக்கு, பட் எனக்கு அந்த டேரெக்ஷன் வேணாம். நான் கிளிக் ஹியர் டு சேஞ்ச் த டேரெக்ஷன். ஸோ அசைன் திஸ் எட்ஜ் அண்ட் ரிவர்ஸ் த டேரெக்ஷன். டு ரிவர்ஸ் த டேரெக்ஷன், ஸோ டேரெக்ஷன் அப்படிங்கிறது இப்போ கம்ப்ரெசிவாக இருக்குது, எனக்கு வந்துட்டு டென்சைலாக இருக்கணும். இந்த பட்டன் யூஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிவர்ஸ் அண்ட் சே கிளிக் ஆன் அப்ளை. ஓகே, ஸோ இப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு இந்த டேரெக்ஷனில் அப்ளை ஆகுது. ஸோ அதுக்கு ஏஜ் ரெஃபரன்ஸாக கீழே இருக்கிற இந்த ஏஜை வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருந்துருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற பவுண்டரி கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணியாச்சு கொடுத்தாச்சு. ஸோ திக்னஸ் அண்ட் தென் பிளேட் க்ரியேட் பண்ணியாச்சு, ஃபிக்ஸட் சப்போர்ட் அண்ட் தென் லோட் எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார் த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த இடத்துல நான் டிஃபார்மேஷனும் வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ரைட் கிளிக் இன்சர்ட், டோட்டல் டிஃபார்மேஷன் அண்ட் சே ரைட் கிளிக் இன்சர்ட், ஸ்ட்ரெஸ்ஸில் ஈக்குவலன்ட் நார்மலைசஸ். வாட் இஸ் தட் ஈக்குவலன்ட் நார்மலைசஸ்? இந்த இடத்துல இருக்குல்ல. ஸோ ஈக்குவலன்ட் நார்மலைசஸ்னா என்ன? கேன் எனி ஒன்? வாட் இஸ் ஈக்குவலன்ட் நார்மலைசஸ்? Richard and then Karthivan, Ajay, Ashwin. தெரியல சார். ஓகே, ஸோ அகைன் நான் வந்துட்டு டுமாரோ இதே கொஷினை வந்துட்டு திருப்பி கேட்பேன். ஏன்னா டோட்டல் டிஃபார்மேஷன் ஓகே, ஈக்குவலன்ட் நார்மலைசஸ் ஸ்ட்ரெஸ்னால் என்ன, அண்ட் தென் வந்துட்டு என்ன சொல்கிறது பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னால் என்ன, நாமினல் ஸ்ட்ரெஸ்னால் என்ன, இதெல்லாம் வந்துட்டு என்னன்னே தெரியாமல் அதை கண்டுபிடிச்சி மட்டும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பிக் கொஷின். ஓகேவா? ஸோ ட்ரை டு கெட், ஓகே இதை வந்துட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், யூ வில் கெட் த டெஃபினேஷன். எதுக்காக நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். ஸோ வெவ்வேறு இடத்துல இருந்துட்டு ஃபோர்ஸஸ் வந்துட்டு அப்ளை ஆகும், அதோட குமுலேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு டூல் தான் வந்துட்டு என்னது ஒரு மெத்தட். ஆக்சுவலி நார்மலைசஸ் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சால்வ் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு இனிஷியேட் ஆகிடுச்சு. குட். ஸோ இப்போ எனக்கு இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா சால்வ் ஆகிடுச்சு. இதில் ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எனக்கு எவ்வளோ வேல்யூ வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ ஐல் கெட் அ வேல்யூ ஆஃப் 2.6795. ஓகே, ஸோ வெதர் திஸ் ரிசல்ட் இஸ் அக்யூரேட் ரிசல்ட் ஆர் நாட் அப்படிங்கிறதும் ஃபர்ஸ்ட் கொஷின். அண்ட் ஆல்சோ வி ஹாவ் த டிஃபார்மேஷன். ஸோ எப்படி சார் நான் வந்துட்டு சொல்கிறது, இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு 2.6795 வந்திருக்கு, இது வந்துட்டு கரெக்டான ரிசல்ட்ஸ் தானா அப்படிங்கிறத நான் எப்படி மேக் ஷூர் பண்ணுறது அப்படின்னா, யூ ஹேவ் டு சால்வ் த சேம் ப்ராப்ளம் பை யூஸிங் அனலிட்டிக்கல் மெத்தட் ஆர் எல்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். வேறு ஏதாவது ஒரு மெத்தடோட கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களால் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அனலிட்டிக்கல் மெத்தடில் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு ஈஸியாக போடலாம், ஏன்னா இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். பட் இஃப் இட் இஸ் அ காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் அப்படின்னா மேட்லேப் மாதிரியான அப்ளிகேஷனோட சப்போர்ட்டோட தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இதை சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ when talking about that analytical results, பொதுவாக ஒரு பிளேட் வித் ஹோல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம்.
ஸோ இந்த இடத்துல ஒரு பிளேட் வித் ஹோல் ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ரீஜன், அதாவது ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர்ஸ்லாம் வந்துட்டு ரிலேட் பண்ணி ஃபார்முலாஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா we have a formula like this, like stress concentration factor, that is SCF, is equal to maximum stress. ஸோ நம்மளோட ப்ராப்ளமில் இந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டிவைடட் பை நாமினல் ஸ்ட்ரெஸ். ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை நாமினல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதா வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். ஓகே, இந்த ப்ராப்ளம்ல இல்லை, இந்த ஃபார்முலாலேயே இந்த ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஃபார் அ இன்ஃபினிட் லென்த் ஆஃப் பிளேட் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3. ஸோ இது வந்துட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அண்ட் நாமினல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வேல்யூவை நம்ம 1D ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதே வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நோட் பண்ணியிருப்போம். இட்ஸ் நத்திங் பட் P/A, நார்மலாக இருக்கிற அதே ஸ்ட்ரெஸ் தான். ஸோ எனக்கு ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு P/A. ஸோ எனக்கு இந்த ப்ராப்ளமில் P அப்படிங்கிற வேல்யூவும் தெரியும், A அப்படிங்கிற வேல்யூவும் வந்துட்டு தெரியும். ஸோ தட் இஸ் 10,000 Newton P ஸ்லாஷ் ஏரியா அப்படிங்கிறது 1000.10. ஸோ லைக் அதோட ஏரியா நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்காக உள்ளது. பட் மோரோவர் இதை கேன்சல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வரும்? ஸோ ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எனக்கு 1 Newton/mm², லைக் ஏரியா அப்படிங்கிறது mm² தான் வந்துட்டு இருக்கும், ஸ்லாஷ் mm². ஓகே, ஸோ அப்போது எனக்கு இந்த வேல்யூ வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது என்னது? 1 Newton/mm². ஸோ அப்போது 1 Newton/mm². ஸோ அப்போ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக அது எனக்கு எவ்வளோ வரும்? ஸ்ட்ரெஸ் மேக்ஸ். Stress max is equal to 3 Newton/mm². ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த ப்ராப்ளமில் ஈக்குவலன் 1 மைனஸ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அனலிட்டிக்கல் மெத்தடில் நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வந்திருக்கணும் அப்படின்னா 3 Newton/mm² தான் வந்திருக்கணும். பட் வாட் த ரிசல்ட் வி கெட் இஸ் 2.6795 இன் MPa. ஸோ MPa அப்படிங்கிறதும் என்ன தான்? ஸோ இந்த இடத்துல மெகா பாஸ்கலில் இருக்குது. மெகா பாஸ்கலில் இருக்கிறத நியூட்டனில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா Newton/mm² தான். ஸோ 2.67 Newton/mm², which is far closely to our result, but not exactly. ஓகேவா? ஏன் வந்துட்டு இன்னும் க்ளோஸாக வரல, 2.6 கிட்டே நிற்கிது அப்படின்னா டியூ டு த குவாலிட்டி ஆஃப் த மெஷ். ஸோ குவாலிட்டி ஆஃப் த மெஷ் வந்துட்டு கெட் இன்க்ரீஸ்ட் அப்படின்னா the value of accuracy is also get increases. Okay, so what I'm going to do here is first நான் மெஷ்ஷை வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதோட பேராமீட்டர்ஸை இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இதனால் வரைக்கும் நம்ம ரைட் கிளிக் மெஷ் இதை மட்டும் தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ரிப்பீட்டிவாக வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலமெண்ட்டோட சைஸிங் வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல எலமெண்ட்டோட சைஸிங் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக 124.51 அப்படிங்கிறது எடுத்திருக்கு. I'll give the value of 100. Okay, your cursor will get a circle symbol. That means இந்த சர்க்கிள் எவ்வளோ தூரத்துக்கு இதாகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்கிள் வந்துட்டு இந்த எலமெண்ட்குள்ளார வந்துட்டு கரெக்டாக ஃபிட் ஆகுது, அந்த சைஸ் எலமெண்ட் தான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அதை 50 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ எனக்கு சர்க்கிள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இந்த சைஸ் எலமெண்ட் க்ரியேட் பண்ண பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் சாஃப்ட்வேர். வில் கெட் அ மோர் ஃபைன் மெஷ், பட் ஆப்வியஸ்லி நோட்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸோட கவுண்ட்ஸ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 50 அப்படின்னு கொடுத்துட்டு ரைட் கிளிக் அண்ட் சே ஜென்ரேட் மெஷ் அப்படின்னு கொடுக்குறேன்.
Okay, so you'll get a more proper mesh over on the outer side. Again click on solve. So equivalent stress அப்படிங்கிறது எனக்கு 2.6541. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரிசல்ட்டில் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியல. ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனால் நோட்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸோட கவுண்ட்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகியுமே கூட ரிசல்ட்டில் எந்த ஒரு வேரியேஷனும் வரல. அது ஏன் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம என்ன தான் மெஷோட எலமெண்ட்டோட சைஸை வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணால் கூட சர்க்கிளை சுற்றி இருக்கிற எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப புவர் குவாலிட்டி ஆஃப் எலமெண்ட்ஸாக வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. சார் எப்படி சார் நீங்கள் அதை ஒரு புவர் குவாலிட்டி ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, when I change the display style to element quality, ஓகே, ஸோ இது எலமெண்ட் குவாலிட்டி எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ப்ளூ கலர் இருக்கோ, ஐ மீன் தட் வேல்யூ இண்டிகேட்ஸ் 1. ஸோ மேக்ஸிமம் 1 இருக்கிறது எல்லாமே வந்துட்டு என்னது, ஹையர் குவாலிட்டி ஆஃப் எலமெண்ட், ஆர் எல்ஸ் யூ கேன் சே இட் ஆஸ் அ பர்ஃபெக்ட் குவாட் எலமெண்ட். பட் the color tends to the red, அதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா poor quality of element. So we have a one element is failure over here. So இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கிற எலமெண்ட் எல்லாம் we have to remesh it. So due to this mesh என்னோட எலமெண்ட்டோட குவாலிட்டி அப்படிங்கிறது என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் வந்துட்டு ரிசல்ட்டோட அக்யூரசி வந்துட்டு என்ன ஆகலை அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ இந்த இடத்துல எனக்கு அக்யூரேட்டான எலமெண்ட் இல்லைனா கூட எந்த இடத்துல அனாலிசிஸ் நடக்குதோ, ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு அனாலிசிஸ் அப்படிங்கிறது நடக்குது. அப்போ இந்த இடம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், எனக்கு நல்ல ஒரு பக்காவான குவாலிட்டியில் வந்துட்டு இருக்கணும். ஓகே, ஸோ எப்படி நான் அந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம தியரி செஷன்லேயே வந்துட்டு பார்த்துருப்போம். whenever we see a hole, அந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, டேரெக்டாக மெஷ் பண்ணக்கூடாது. we have to create a washer structure and then செப்பரேட்லி நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா மெஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் நாளைக்கு தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே பிளேட் வித் ஹோல் ப்ராப்ளமில் வாஷர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வித்தவுட் வாஷரில் தான் வந்துட்டு என்ன பண்ணுறோம், எப்படி ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஐ வில் சேஞ்ச் த செட்டிங் ஃபர்தர். இந்த இடத்துல எனக்கு சைஸிங் அப்படிங்கிறத எல்லாம் என்லார்ஜ் பண்ணேன் அப்படின்னா உள்ளார எனக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. இதில் அடாப்டிவ் சைஸிங் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எஸ் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறமா அகைன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரேட் மெஷ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா நான் அடாப்டிவ் சைஸிங்கை இன்னேபிள் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த ஹோல்ஸ் கிட்டே இருந்த எலமெண்ட் வந்துட்டு ஒரு ஃபைனான எலமெண்ட் க்ரியேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ அந்த மாதிரிலாம் க்ரியேட் ஆகாமல் எல்லாமே வந்துட்டு ஒரே சைஸ்லேயே இருக்கிற மாதிரி வந்துட்டு என்ன இருக்குது, க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி இன்டெப்த்தாக நம்ம வந்துட்டு உள்ளே போகும்போது படிப்போம். ஸோ அடாப்டிவ் சைஸிங்னா என்ன, எந்த டைமில் வந்துட்டு இதை யூஸ் பண்ணணும், ஸ்பேன் ஆங்கிள் சென்டர்னா என்ன, ட்ரான்செக்ஷன்னா என்ன, இதை பற்றிலாம் என்ன பண்ணலாம், ஒன் பை ஒன்னாக நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ மெஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஃபர்தராக என்ன பண்ணுறேன்னா எலமெண்ட்டோட சைஸிங்கை 10 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரைட் கிளிக் அண்ட் சே ஜெனரேட் மெஷ். ஸோ 10 அப்படிங்கிறது ரொம்ப மினிமம். ஸோ கர்சரோட இதுவே வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ கெட் அ வெரி வெரி ஃபைன் மெஷ். ஓகே, ஸோ ஆல்தோ இவ்வளோ ஃபைனாக இருக்குது, ஸோ யூஸ் ஜியோமெட்ரிக்கல் செட்டிங்ஸ். ஸோ ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். கிளிக் ஆன் சால்வ். ஸோ ஆப்வியஸ்லி இட் வில் டேக்ஸ் சம் டைம் டு சால்வ். ஏன்னா நோட்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸோட கவுண்ட் வந்துட்டு டிராஸ்டிக்கலாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். And equivalent one mass stress, see you will get the result that is 2.9951. So which is very very close to our analytical result, that is 3 Newton per mm square. Okay, so why we get this result அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா we have a fine number of elements. So அதுதான் வந்துட்டு இதுக்கு ரீசன். ஸோ ஃபைனாக வந்துட்டு எலமெண்ட் நம்பர் இருக்குது. பட் இதுக்காக நம்ம இவ்வளோ வந்துட்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா தப்பு. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஆப்டிமமான சைஸ் ஃபேக்டர் கிடையாது. இப்போ நான் கொடுத்த அந்த 10 அப்படிங்கிறது ஆப்டிமமான சைஸ் ஃபேக்டர் கிடையாது. ஏன், இப்போ நான் மெஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். டீட்டெயில்டு வியூ ஆப்ஷனில் கீழே போனேன் அப்படின்னா எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை இன்னேபிள் பண்ணுறேன். எனக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நோட்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 செட்டு இருக்குது. ஸோ இதில் நோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 நோடு இருக்குது. ஸோ 10,141 நோட்ஸ் வந்துட்டு இருக்குது. எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9,930 எலமெண்ட்ஸ் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு இருக்குது. ஃபார் அ சிம்பிள் பிளேட், இஃப் யூ கிரியேட்டட் அ எலமெண்ட்ஸ் லைக் திஸ், லைக் 9,000 எலமெண்ட்ஸ் அண்ட் தென் 10,000 நோட்ஸ் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணால்
ஒரு பெரிய காம்போனண்ட்டை கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கு எவ்வளோ கம்ப்யூட்டேஷனலி நம்ம வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஆல்வேஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் திங், தட் இஸ் திஸ் கிராஃப். ஆல்ரெடி நான் இதை பற்றி சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இந்த கிராஃப் பற்றி. ஸோ இந்த கிராஃபில் எனக்கு கீழே இருக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சைஸ் ஆஃப் த எலமெண்ட். அண்ட் மேலே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரசி. ஸோ கிராஃப் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா it will propagate like this. ஓகே, இந்த மாதிரி 2 இடம் இருக்குது. எனக்கு இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா 100% அக்யூரசி மேலே இருக்கிறது. கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 95 கூட வச்சுக்கலாம். ஸோ பட் இட் நெவர் டென்ஸ் டு 100%. ஸோ எவ்வளோ தான் வந்துட்டு எலமெண்ட்டோட சைஸை வந்துட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனால் கூட இது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகாது அப்படின்னா 100% அக்யூரசி வந்துட்டு ஹிட்டே ஆகாது. பட் எலமெண்ட்டோட சைஸிங்கை வந்துட்டு நான் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே போவேன், ரொம்ப சின்னதாக்கிக்கிட்டே போகிறேன், பெருசுலேருந்து சின்னதாக்கிக்கிட்டே வரேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, ஸோ அக்யூரசி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது, ரேப்பிடாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. பட் ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டு என்ன ஆகலைன்னா இந்த மெத்தட் வந்துட்டு ஒர்க் ஆகலை. இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்தோம்னா என்ன ஒரு 96 அக்யூரசி வருமா? பட் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோது. இப்போ எலமெண்ட்டோட சைஸிங் வந்துட்டு நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருப்போம் கீழே. அண்ட் இங்கே இந்த பாயிண்ட் ஸ்டில் த சேம் திங் ஹேப்பன். ஸோ 96.5 இதிலே தான் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா டோட்டலாக வந்துட்டு சுற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. இட் நெவர் டென்ஸ் டு 100%. இதை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். ஸோ வெறும் நான் வந்துட்டு எலமெண்ட்டோட சைஸிங்கை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ரொம்ப மினிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டா ப்ராப்ளம் வந்துட்டு ஈஸியாக சால்வ் ஆகிடும், மெஷ் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ கம்மியான எலமெண்ட்ஸில் ஹை அக்யூரஸியை வர வைக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் ஆப்டிமம் மெஷ். ஸோ அந்த ஆப்டிமம் பாயிண்ட் அப்படிங்கிறத வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த பாயிண்ட் தான் எது அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் அந்த பாயிண்ட். லைக் 95ல் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு எலமெண்ட் சைஸிங் சின்னதாக இருக்குது, அண்ட் தென் அக்யூரஸியும் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ பயாண்ட் த லிமிட்டும் நம்ம போகலை, அக்யூரஸி ரொம்ப நம்ம என்ன பண்ணல அப்படின்னா அதுக்காக கம்மி பண்ணல. ஸோ இங்கே இருக்கேன் எனக்கு வந்துட்டு அக்யூரஸி வந்துட்டு இவ்வளோ தான் இருக்குது, 50-60% தான் இருக்குது. ஸோ அக்யூரஸி ஆல்சோ ஹை அண்ட் தென் எலமெண்ட் சைஸிங் ஆல்சோ in the nominal state. So that is called optimum sizing. ஸோ இந்த ஆப்டிமம் சைஸிங்கிறது நம்ம வந்துட்டு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஃபார் அ சிம்பிள் பிளேட் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இவ்வளோ வந்துட்டு கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ வாட் இஸ் யுவர் எக்ஸசைஸ்? இப்போ நான் வந்துட்டு கூகுள் கிளாஸ் ரூம் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் 2D பிளேட் வித் ஹோல் ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறேன். இதில் பிளேட் வித் ஹோல் வித்தவுட் வாஷர் அப்படிங்கிற ப்ராப்ளம். இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குவாடிலேட்ரல் டாமினன்ட் அண்ட் தென் லீனியர் அண்ட் தென் எலமெண்ட்டோட சைஸிங் அப்படிங்கிறது எவ்வளோ கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா 100 அப்படின்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ யூ நோ தட் வாட் இஸ் லீனியர் அண்ட் வாட் இஸ் குவாட்ரட்டிக். இதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லீனியர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர் எலமெண்ட் அண்ட் தென் குவாட்ரட்டிக் அப்படிங்கிறது செகண்ட் ஆர்டர் எலமெண்ட். ஸோ இதை வந்துட்டு மைண்டில் வந்துட்டு வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் எலமெண்ட்டோட சைஸிங் மாறாது, பட் நோட்ஸோட சைஸிங் அப்படிங்கிறது என்ன ஆகும், கண்டிப்பாக மாறும். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட்
எப்படி சார் குவாட்ரிலேட்ரல் டாமினேட்னா என்ன, ட்ரையாங்கிள்ஸ்னால் என்ன, மல்டி ஜோன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் மெஷ் அப்படிங்கிறது இப்படி தான் வந்துட்டு பார்த்துருப்போம், மெஷ் அண்ட் தென் அதுக்குள்ளார இருக்கிற ஒரு சில ஃபேக்டர்ஸ். ஸோ இது எல்லாமே என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா குளோபல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் எவர் த திங் அசைன்டு ஹியர் இந்த டீடைல்டு ஆஃப் மெஷ் அப்படிங்கிறதுல கொடுக்குறேன் அப்படின்னா அதெல்லாம் குளோபல் மெஷ் செட்டிங். இப்போது நான் இந்த மெஷ்ஷையே வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட், எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நான் வந்துட்டு யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ்க்கு பேர் வந்துட்டு லோக்கல் செட்டிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மெஷை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் மெத்தட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ திஸ் மெத்தட் இஸ் அ லோக்கல் செட்டிங். ஸோ ஒன்ஸ் இந்த நான் ஆட்டோமேட்டிக் மெத்தட் அப்படின்னு இருக்கா, இதில் நான் ஒரு ஜாமெண்ட்ரியை வந்துட்டு ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் அப்ளை அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நான் அதை அப்ளை அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல மெத்தட் அப்படிங்கிறது என்ன இருக்குது, குவாடிலேட்ரல் டாமினன்ட் அப்படின்னு இருக்குது. இந்த குவாடிலேட்ரல் டாமினன்ட் அப்படிங்கிறத ஷிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதுக்குள்ளார ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் தென் மல்டி ஜோன்ஸ் quad and tria அப்படின்ட்டு இருக்கு. We'll start from that quadrilateral dominant. So quadrilateral dominant will create a quad elements only. Right now we are using quad elements and என்ன type of element order வேணும், first order or second order, that is linear or quadratic. I'll choose linear. And free face mesh type, in our problem this says that the free face mesh type should be quad and tria. So anyways you are saying that I need quadrilateral dominant method, but இதில் வந்துட்டு quad மட்டும் போதுமா, ஆல் குவாடாக வேணுமா, இல்லை ட்ரையாங்கிள்ஸ் சம் ட்ரையாங்கிள்ஸும் வந்துட்டு இருக்கலாமா அப்படிங்கிறது. ஹவவர் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ ஃபேஸ் மெஷ் டைப்பில் ஆல் குவாடுன்னு கொடுத்தா கூட டியூ டு திஸ் ஹோல் த ஹோல் ரீஜன் இருக்கிறதுனால சாஃப்ட்வேர் வில் ட்ரை டு கிரியேட் ஆல் குவாட், பட் இஃப் இட் இஸ் ஃபெயில்ஸ் இட் கிரியேட் சம் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் and it shows an error message called you are choosing all quad elements but some triangles may be created அப்படின்னு ஒரு error வரும். We can safely ignore that also, but right now I'll choose quad and tria. once நம்ம இதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் மெஷ்ஷில் எலமெண்ட் சைஸிங் நான் ஒரு 50 அப்படின்னு மாற்றிக்கிறேன் to get a faster mesh. so right click and say generate mesh. இப்போ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ட்ரையாங்குலர் எலமெண்ட் மட்டும் வந்திருக்கு. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா குவாட் எலமெண்ட்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இஃப் ஐ சே எனக்கு வந்துட்டு குவாடிலேட்ரல் டாமினன்ட் வந்துட்டு வேண்டாம், I'll choose triangles. ஸோ ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்ததும் விச் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், லீனியர் எலமெண்ட்டா இல்லை குவாட்ரேட்டிக்கா அப்படின்னு. ஸோ I'll choose linear and right click and say generate mesh. So now I get a triangular mesh. So usually triangular mesh வந்துட்டு க்ரியேட் பண்ணக்கூடாது, only we have to choose that quad elements. ஸோ அதுதான் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா மோர் அக்யூரேட்டாக இருக்கும் rather than be a triangular element. Okay, fine. So if you want to create a triangular element you can use this also. and trianglesல இருந்துட்டு quadrilateral dominantக்கே வந்துட்டு திருப்பி ஷிஃப்ட் ஆகிக்கிறேன். ஓகே, whenever I get import some models like எனக்கு வந்துட்டு ஒரு மாடல் வருது அப்படின்னா அது குவாடிலேட்ரலா இல்லை வந்துட்டு லீனியராங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ குவாடிலேட்ரல் டாமினன்ட்டில் லீனியர் அப்படிங்கிறத வச்சு ஜெனரேட் மெஷ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமா மெஷ்ஷுக்குள்ளார போயிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நோட்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸோட கவுண்ட்ஸை பார்க்குறேன். எனக்கு 436 நோட்ஸ் அண்ட் தென் 393 எலமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நாட் அ பிக் டிஃப்ரென்ஸ், ரெண்டுமே வந்துட்டு 2 க்ளோசஸில் தான் வந்துட்டு இருக்குது. பட் இந்த மீன் வாயில் நான் ஆட்டோமேட்டிக் மெத்தடை கிளிக் பண்ணிவிட்டு லீனியர் அப்படிங்கிறத குவாட்ரேட்டிக் அப்படிங்கிறத மாற்றிட்டு அண்ட் சே ஜெனரேட் மெஷ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போது எனக்கு மெஷ்ஷுக்குள்ளார போய் பார்த்தேன் அப்படின்னா நோட்ஸோட எலமெண்ட் மட்டும் நோட்ஸோட கவுண்ட் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னா டிராஸ்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் எலமெண்ட்ஸோட கவுண்ட்ஸ் வந்துட்டு என்ன ஆகலை, இன்க்ரீஸே ஆகலை. ஸோ 397 அது அப்படியே தான் வந்துட்டு இருக்குது. பட் நோட்ஸ் மட்டும் 436 இருந்துட்டு 1277க்கு வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலாக அது அப்படியே வந்துட்டு டபுள்ட் ஆகும். ஆல்சோ வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு அடிஷ்னல் எலமெண்ட்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு என்ன ஆகும் இருக்கும். ஸோ இதனால் எனக்கு அக்யூரசி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு லீனியரில் வச்சுட்டு ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணி காட்டுறேன், அதோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. total deformation, okay, equivalent analysis, that is 2.00212 நாமினலாக லீனியரில் இருக்கிறது. அண்ட் இதுவே வந்துட்டு இப்போ நான் அதை குவாட்ரேட்டிக் அப்படிங்கிறத மாற்றுறேன்.
ஸோ 2.73. ஸோ டிராஸ்டிக்கலாக ரிசல்ட் வந்துட்டு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரியுதா? ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நோட். ஸோ தட் இஸ் வை ஐம் சேயிங் தட் இந்த ஏர்லியர் ஸ்டேஜ் நான் சொல்லியிருப்பேன் நோட்ஸ்னால் என்ன அப்படின்னு யாராவது கேட்டால் someone ask you what is notes அப்படின்னா you have to tell them. So no, notes is a calculation points. It acts as, it act as a sense of points. Okay, so if you have a more number of notes, your accuracy will be directly increases. So அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ நோட்ஸை பொறுத்து வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். இது வந்துட்டு என்ன அப்படின்னா மெத்தட்ஸில் இருக்கிற குவாடிலேட்ரல் டாமினன்ட் மெத்தட். ஸோ இந்த எக்ஸசைஸில் யூ ஹாவ் டு டூ திஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஒன். லைக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குவாடிலேட்ரல் டாமினன்ட் அப்படின்னா குவாடிலேட்ரல் டாமினன்ட் வந்துட்டு சூஸ் பண்ணணும். அண்ட் தென் லீனியர் எலமெண்ட் சைஸ், ஃப்ரீ ஃபேஸ் மெஷ் டைப் அப்படிங்கிறது குவாட்ரண்ட் ட்ரையாங்கிள், அண்ட் எலமெண்ட்டோட சைஸிங் அப்படிங்கிறது 100 mm. அண்ட் இஃப் யூ வாண்ட் இது கொடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன இதில் ஃபில் பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஆன் மைசிஸ்டர்ஸ். ஸோ இதை எங்கேருந்து ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். இஃப் யூ கோ டு த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆப்ஷன், மெஷை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்குள்ள வர போனோம்னா எவ்வளோ நோட்ஸ் இருக்குது எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறது தெரியும். அண்ட் ஈக்குவல் ஒன் மாய்ஸஸோட ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதும் வந்துட்டு தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் இதில் புட் பண்ணி வரிசையாக போட்டுக்கிட்டே வரணும். லைக் எலமெண்ட் சைஸிங் 100 and 50 and 10. அகைன் வந்துட்டு குவாட்ரடிக்கில் இதை மூணுத்தையும் வந்துட்டு சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மெத்தட் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி இதோட ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே எடுத்துகிட்டு வரணும். அண்ட் ட்ரையாங்கிள்ஸில் வெறும் லீனியர் அண்ட் தென் குவாட்ரடிக் மட்டும்தான் இருக்குது. ஸோ டில் நவ் வி டோன்ட் நெட் சி அபவுட் தட் மல்டி ஜோன். ஸோ மல்டி ஜோன் பற்றி நம்ம நாளைக்கு தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அண்ட் நாளைக்கு நம்ம மல்டி ஜோன் பார்க்கும்போது அது எதுக்காக யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு போகலாம். ஸோ இந்த எக்ஸசைஸோட அஜெண்டா என்ன அப்படின்னா, ஸோ ஃபார் அ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் லைக் வி ஹாவ் அ குவாடிலேட்ரல் டாமினன்ட் மெத்தட், ட்ரையாங்கிள்ஸ் மெத்தட், லீனியர் அண்ட் குவாட்ரடிக், ஃப்ரீ ஃபேஸ் மெஷ் டைப், ஆல் குவாட் ட்ரையாங்கிள், இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. இதிலலாம் வந்துட்டு மெஷ்ஷோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் வந்துட்டு எப்படி வேரி ஆகுது, எந்த செட்டிங்ஸில், அதாவது இப்போ குவாடிலேட்ரல் டாமினண்ட்டில், லீனியரில், ஃப்ரீ ஃபேஸ் மெஷ் டைப்பில், ஆல் குவாடில், இல்லை வந்துட்டு குவாட்ரடிக்கில், ஃப்ரீ ஃபேஸ் மெஷ் டைப், ஆல் குவாடில், எலமெண்ட் நம்பர் 50ல் எனக்கு மேக்ஸிமம் அக்யூரசி வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா வரும் நமக்கே. ஸோ ஓகே, இந்த மாதிரி நம்ம செட்டிங்ஸ் வந்துட்டு கொடுத்தா நமக்கு மேக்ஸிமமாக வந்துட்டு அக்யூரசி வருது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த ப்ராப்ளமோட அவுட்கமே. ஓகே, ஸோ இஃப் யூ ட்ரைட் யுவர் செல்ஃப் அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் என்ன காம்பினேஷனில் நம்ம மெஷ் வந்துட்டு யூஸ் பண்ணால் வில் கெட் அ மேக்ஸிமம் அக்யூரசி ஆஃப் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக தான் இது வந்துட்டு என்ன பண்ணுறது, ஃப்ரேம் பண்ணது. ஓகே, and I hope you will get the point, and still if you have any doubts you can always ask.